மனசை கடந்து குழப்பதுக்கு நம்ம ஒரு முகமாக அப்படி எப்படி உட்காந்து ஜோம் பண்ணி எல்லாம் பாயிண்டெல்லாம் எடுத்து செய்தியெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு ரெடியாக இருப்போம். ஒரு சின்ன விஷயத்தில் அங்கே போய் தான் உங்களுடைய மனைவி உங்களுடைய செய்தியை எழுதணும். அட்லீஸ்ட் அவங்க கவனிக்கிறத மற்றவங்க கவனிப்பாங்க. பாஸ்டர் அம்மா பாஸ்டர் பேசுகிறத கவனிக்கிறாங்களா அப்படின்னு என்ன செய்வாங்க? வாட்ச் பண்ணுவாங்க. அவங்க உட்காந்து ஸ்டடி அந்த செய்தியை கவனிக்கிறத பார்க்கணும். எல்லாம் அச்சடக்க பாஸ்டர் அம்மாவே உட்காந்து இவ்வளோ கவனிக்கும் போது நம்மலாம் எப்படி இருக்கணும் சொல்லுங்களுக்கு புரியுதா? ஆனால் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு புது தாட் எனக்கு வந்து அது ஒரு சின்ன ஒரு சொல்லி ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா நான் வந்து இப்போ கமலா ஒரு பாயிண்ட்டை கவனிமா அப்படின்னா இப்போ எதுவுமே சொல்லிடாதீங்க, எனக்கு அங்கே கேட்டால் தான் புதுசாக இருக்கும், நீங்கள் இங்கே என்கிட்ட சொல்லிடாதீங்கன்ட்டு கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் அங்கே வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து அது எப்படின்னு நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லாம் சொல்கிறேன் அப்படிமா சொல்லவே விட மாட்டாங்க. எனக்கு அங்கே கேட்கையில் புதுசாக இருக்கும். அதே மாதிரி ஒரு புது தாட் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்த உடனே சொல்லுவாங்க, இன்றைக்கி இந்த வெளிப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, இந்த தாட் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து நம்மளை பாராட்டுறதை விட நமக்கு சந்தோஷம் எது தெரியுமா? எது? மனைவி 2 வார்த்தை உங்கள் மெசேஜ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே வானமே பூமியே கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. அதில் சந்தோஷப்படுற நாம் திடீர்னு இந்த வார்த்தை அதை நீங்கள் பேசியிருக்க வேண்டாமேன்னு சொன்ன உடனே என்ன வந்துடும் சொல்லுங்கள்? என்ன வரும்? கோபம் வரும். உனக்கு எல்லாம் தெரியுமா பெருசா? நீ அதை படிச்சிருக்கியா எதை படிச்சிருக்கியா? இல்லை, அது வேண்டான்னு சொன்ன ஆவியானவர் மனைவி மூலமாக கரெக்ட் பண்ணுறாரு. உடனே உள் வாங்கிக்கிடணும். அப்படியா? சரி, நான் அடுத்த தடவை அந்த வார்த்தையை நான் அவாய்ட் பண்ணிடுறேன், முடிஞ்சு போச்சு. நீங்கள் போயின்னு சத்தம் படிங்கன்னா உங்களை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காது. we need a mentor, we need a person to correct our மிஸ்டேக்ஸே இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. வேறு இருக்கத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். ஆனால் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யார் வேணும்? ஒரு ஆள் வேணும். அது ஆவியானவர் தெரிந்தெடுத்த ஆள் தான் யார்? நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் நம்மளை போலவே ஈக்குவலாக ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் அவங்களும் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, டேடி இந்த வார்த்தை நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கணுமா? அது சொல்கிற மெத்தட் இருக்குது. மனைவியுமே புருஷங்கிட்ட வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு என்ன இருக்குது? ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஆமாம், பெரிய லட்சணமாக பேசுனியா, எதுக்கு அந்த பாயிண்ட் அப்படி பேசுனியா? இதை உள் வாங்க முடியுமா? கேட்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ எப்படி பேசணும்? நீங்கள் இன்னைக்கு பாருங்கள், ரொம்ப அருமையாக சூப்பரான மெசேஜ் அவனே 2 புகழ்ந்துக்கிட்டு இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வேறு மாதிரி பேசியிருந்தா தூக்கல் இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்ன உடனே அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம் வந்து இது இங்கே நம்ம அப்படி பழகலைல்ல. நம்ம எப்படி பேசியிருக்கோம்? இன்றைக்கி இதை வச்சு பாசில் ஒரு மடக்கிறணும். மடக்கிறதுக்காக நீங்கள் கரெக்ஷன் பண்ணீங்கன்னா அந்த கரெக்ஷன் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது எப்படி இருக்கணும்? சொல்ல வேண்டிய மெத்தடில் சொல்லணும். ஒரு மனைவி தன்னுடைய புருஷனுக்கு கரெக்ஷன் சொல்கிறத போல் இந்த உலகத்தில் வேறு யாரும் சொல்ல முடியாது. வேறு யாரும் சொன்னாலும் ஏற்றுக்கிட மாட்டோம். ஆனால் நிறைய பேருக்கு மனைவி சொன்னாலே ஏற்றுக்கிட மாட்டேன். நான் அவங்களெல்லாம் சத்தம் போடுவேன், நோ 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 நோ, யூ நீட் டு பி கரெக்டட், ஐ நீட் டு பி கரெக்டட். எல்லாமே தெரிஞ்சுட்டு நம்ம இருக்க முடியுமா? எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக பேசிட முடியுமா? மல்லினா வரதான் செய்யும். அப்போ அதை நம்மகிட்ட சொல்லும்போது ஓகே ரைட், நான் இப்படி யோசித்துட்டேன், ரைட்மா, அதை அடுத்த இனிமேல் வரும்போது அந்த பாயிண்ட்டை நான் வந்து மாற்றிக்கிடுது. லெகுவா நம்ம வந்து ஆல்வேஸ் வி மஸ்ட் பி டீச்சபிள். மற்றவங்க வந்து நமக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கறதுக்கு, ஏற்றுக்கொள்றதுக்கு, அப்சர்வ் பண்ணிக்கொள்ளத்தக்க நல்ல மனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய மனம் வந்து அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, ஆல் ரைட், ஐ வில் டேக் இட் கிராண்டட். சரி, நீனே அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணிடுவோம். இப்போ என்ன, அது பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. ஐ வில் சேஞ்ச் தட். அந்த மெசேஜில் அந்த பாயிண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம இறங்கி போகும்போது தே வில் ஃபீல் வெரி ஹாப்பி டு கரெக்ட் யூ. வேறு யாரும் வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. விசுவாசிகள் வந்து நம்மகிட்ட சொல்ல முடியாது. அசிஸ்டண்ட்டுக்கு சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. The only person who is able to criticize and correct you is the wife. அதுக்கு அந்த ஒய்ஃபுக்கு அவ்வளோ பக்குவம் அடைந்திருக்கணும். புருஷங்கிட்ட பேசுறதுக்குரிய என்ன இருக்கணும்? பக்குவம் இருக்கணும்.